பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், ஒரு நாள் வராட்டா கூட எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கடந்த வாரத்தில் கோயம்புத்தூர், திருப்பூர், இன்னும் வாணியம்பாடி, திருப்பத்தூர் போன்ற பகுதிகளிலெல்லாம் கேபிளில் என்ன பிரச்சனையும் எனக்கு தெரியாது, குறைஞ்சது ஒரு 50-60 ஃபோன் வந்திருக்கும். ஏனையா தொலைக்காட்சி வரலன்னு சொல்லி. நான் இதிலிருந்து தெரிந்து கொண்டது கேபிள் பிரச்சனையோ அல்லது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமோ, வாட் எவர் இட் மேபி, ஒரு காரியம் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, எவ்வளவு ஆர்வமாய் ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்க்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்றாய் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஏன்னா அநேகர் பல கேள்விகளையும் கேட்கிறீங்க, அநேகர் சில காரியங்களை நாங்கள் இதிலிருந்து கற்றுக்கொண்டோம் ஐயா என்று சொல்லுகிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா எத்தனையோ பெரிய வேத வல்லுநர்கள், ஞானமுள்ளவர்கள், வேதத்தை பலமுறை படித்தவர்களெல்லாம் உண்டு. ஆனால் இந்த பார்வையற்ற நிலையிலும் அவருடைய வார்த்தையை சொல்ல அநேகருடைய இருதயத்துக்கு ஆறுதல் தருகிறார் என்று சொன்னால் அவரை அன்றி வேற யாரால கூடும். இந்த நாளிலும் அன்றைக்கு ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டார். அந்த கேள்விக்கு கட்டாயம் பதில் சொல்லணும். ஏன்னா அவர் கிறிஸ்தவரும் அல்ல, ஆயினால் தான் அவருக்கு அது விளங்கலை. கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு விளங்கியிருக்குமான்னு எனக்கு தெரியலை. அதனால் இன்றைக்கி அதை பற்றி சொல்ல போகிறேன். என்ன கேட்டீங்க ஐயா? உட்கார்ந்தாலும் கிருபைங்கிறீங்க, நடந்தாலும் கிருபைங்கிறீங்க, வேலை செஞ்சுட்டு வந்தாலும் கிருபைங்கிறீங்க, நல்லா தூங்கி எந்திரிச்சாலும் ஒரு நாள் கிடச்சது கிருபைங்கிறீங்க. இந்த கிருபைனா ஒரு மனுஷனை எப்படி ஐயா மாற்ற, அந்த கிருபை எப்படி ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடியும், கிருபைக்கு டெஃபினேஷன் என்ன என்றெல்லாம் கேட்டீங்க. இன்றைக்கு உங்களுக்கு அந்த கிருபை ஒரு மனிதனுக்கு என்னென்ன செய்கிறது, என்னென்ன செய்யும் என்பதை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நீங்களும் உடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து புலம்பலின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரம், மறக்காமல் உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி எல்லாரும் நான் சொன்னது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது உங்கள் வேதத்தை கையில் எடுங்க. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் கிருபையே 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 மாறாது நல்ல கிருபையே 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 மாறாது நல்ல கிருபையே உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் இல்லை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் இல்லை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் இல்லை தாங்குகின்றது, உங்க கிருபைதான்
சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் இல்லை பொழுதை தந்த கிருபை இதே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் இல்லை உருவாக்கிய கிருபை இதே. கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபைலாம் என்னையா? ஒரு மனுஷனுக்கு என்ன செய்து? நல்ல கேள்வி. இங்கே புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது மிக அழகா எழுதியிருக்கார். வாசிங்க பார்க்கலாம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது. நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நாம் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாம எந்திரிக்கிறது, நடக்கிறது, இன்னும் சொல்ல போனா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகுதே, அது கூட கிருபை வேணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு பூடுல ஒவ்வாமை வந்துடுது. எத்தனை பேருக்கு தூங்கி எந்திரிக்கும் போது என்ன பிரதர் நல்லா படுத்தீங்க, என்ன தெரியல ஒரே தலைவலியா இருக்குங்கிறோம். கிருபை சாதாரண காரியம் இல்லைங்க. இந்த கிருபையை குறித்து இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது? மிக அழகாக எழுதியிருக்கிறார். ஏசாயா 54:10 இதை குறித்து ஒரு அருமையான வார்த்தை உண்டு. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும், நல்ல கவனிங்க, மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு என் விலகாமலும், கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது சொன்னேன், நாம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. மலைகள் விலகினாலும் அப்படிங்கிறாங்களே, சிலரை நாம மலை மாதிரி நம்பி இருந்தேன். ஒரு சமயத்தில் ஒருத்தர், ஒரு ஐயா வந்தார், நாகர்கோயிலில் உள்ளவர் தான். அவருடைய மகளுக்கு திருமணம் வைத்திருந்தார். நிச்சயதார்த்தம் என்று ஒன்று வைக்கிறோம். நிச்சயார்த்தம் முடிஞ்சிட்டாலே பாதி கிட்டத்தட்ட குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி என்று கூட சொல்லலாம். இந்த நிச்சயதார்த்தம் செய்தார்கள். வேதத்தில் இந்த நிச்சயார்த்தத்தை பற்றி இருக்கான்னா இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனத்திலே வாசிக்கிறோம். மிக அழகாய் எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே, அதான் கூடி வர்றதுங்கிறது கல்யாணம், அதுக்கு முன்னாடி இதான் நிச்சயிக்கப்படுறது. ரெபேக்காளுடைய நிச்சயதார்த்தத்தில் பார்க்கிறோம். அங்கே சொல்லுகிறார்கள், லாபானும் பெத்துவேலும் சொல்றாங்க, ஆதியாகமம் 24:50 இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இதற்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. எனக்கு அன்பாருடைய நிச்சயதார்த்தத்தில் வித்தியாசமான நிச்சயார்த்தம் எலியேசர் கொண்டு போனது. ஏன்னா மற்ற வீட்டில் பெண் வீட்டுக்காரங்க தான் அதை தரையும்பாங்க. ஆனால் இங்கே வேதத்தின்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான் முதல்ல கொண்டு கடகம், கை அஸ்த கடகத்தையும் காதணியும் கொடுத்தான் அப்படின்னு பார்க்குறோம். எனக்கு அன்பாருடைய இப்படி திருமணம் வச்சுருந்தார் தான் பிள்ளைக்கு. திருமணங்கிறது சாதாரண காரியம் இல்லை. இந்த கல்யாணத்துக்கு மகளுக்கு எல்லா தேவையும் இருந்துச்சு. இவர் கொஞ்சம் சுதந்திருந்தார், இருக்குது எல்லாம் இருக்குது, அதனால் எப்படின்னு தெரியல எல்லாம் செய்யணுமேன்னார். உடனே பக்கத்தில் அவருடைய அண்ணன் இருந்தார்.
அவர் சொன்னார், பொண்ணுக்கு பெரியப்பா அவர் சொன்னார், தம்பி நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற, நாங்கள்லாம் இருக்கும்போது நீ என்னத்துக்குமா கவலைப்படுற, பொண்ணுக்குரிய நகைச்செலவு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னார். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் தாய் மாமா, அம்மா கூட பிறந்த சகோதரன், அவர் சொன்னார், அங்கிள் கவலைப்படாதீங்க, பொண்ணுக்கு பாத்திர செலவு நான் இது சீரெல்லாம் ஏன் பொறுப்புன்னார். இதுக்கு சளைச்சவரா இவருடைய அதாவது சகோதரன் தம்பி, அண்ணன் ஏற்கனவே பெரியப்பா, இவர் தம்பி சித்தப்பா, இவர் சொன்னார், மண்டப செலவு மற்றது யாரும் எடுக்கக்கூடாது, நான் தான் பார்ப்பேன். ஆக மொத்தம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சந்தோஷமாக போனார். வந்து சொன்னார், பிரதர் நிச்சயத்தை ரொம்ப அருமையாக முடிஞ்சிருச்சு பிரதர்னார். நான் எனக்கு கத்தர் மேலே பாரத்தை வச்சுட்டிங்களா, கத்தர் மேலே பாரத்தை வச்சு கூட பிறந்த சகோதரெல்லாம் அப்படி முன்னுக்கு நிற்கிறாங்க, உடனுக்கு உடனே நான் நீனு போட்டி ஓட்டு நிற்கிறாங்க, அதனால் ஒரு கவலை இல்லைன்னார். சரி நானும் ஜெபம் பண்ணி அனுப்புனேன். கல்யாணத்துக்கு 2 மாதம் இருக்குது, பத்திரிக்கை அடித்து எல்லா இடத்துலையும் கொடுத்தாச்சு. வீட்டுக்கு போனோன்னே பெரியப்பாவுடைய மனைவி பெரியம்மா சொன்னாங்க, யாரை கேட்டு பேசிட்டு வந்தேன், என்னையும் கேட்காம ஒரு வார்த்தை நீ வாட்டை உழைச்சிட்டு வந்துடுறதா, அதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா, நகைச்செலவுக்கு ஒரு சாதாரண காரியமா, என்ன ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா. இவர் சொன்னார், என்னம்மா நம்ம இடத்த கொடுத்துருக்காருல, கொடுக்க வேண்டியதானே, கடவுள் நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு. அதெல்லாம் முடியாது, நீ போய் சொல்லு, அந்த நாளில் நாங்கள் இங்கே ஊரில் இருக்க மாட்டோம், என் மாமியார் வீட்டுக்கு போகிறோம், ஆகையினால தவிர்க்க முடியாத காரியம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்துரு, மீது பார்த்துக்கலான்னாங்க. இவர் வந்தார் அன்னைக்கு கல்யாணத்துக்கு. அன்றைக்கிங்க எனக்கு ஒரு முக்கியமான இது இருக்குது, தவிர்க்கவே முடியாது சொல்லிட்டு போயிட்டார். கல்யாணத்துக்கு 15-20 நாள் தான் இருக்குது. சித்தப்பா வந்தார், சித்தி போட்ட போர்டில் அங்கேருந்து நிற்க முடியாமல் ஓடியாந்து, தம்பி நீங்களே கொஞ்சம் பார்த்துருங்க, நான் அன்னைக்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு வேலையாக போகிறேன்னார். தாய் மாமன் ஒய்ஃப் சொன்னாங்க, நீ வாட்டில் என்னமோ உனக்கு தான் வாயிருக்குங்கிறக்காக பேசிட்டு வந்துடுறதா, என்ன கேட்காம இப்படி சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இவர் போய் பார்த்தார், ஒன்றும் சொல்ல முடியல. பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, இல்லைம்மா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு, அந்த நேரம் நான் இங்கே இருப்பேனோ இல்லையோ தெரியாது, எல்லாம் போயிட்டாங்க. இவர் ஓடியாந்தார், என்ன பிரதர் சொந்து போயிருக்கீங்க, ஆமாம் பிரதர், சொன்னது பூரா மாறிப்போச்சே. ஏன்னா மனிதனை நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். ஏசாயா மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி அருமையாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஏன்னா நம்ம அழகா பாடும், நாசியில் சுவாசமுள்ள மனுஷனே நம்பாது என்னாடும் அவன் எம்மாத்திரம், எண்ணப்படையும் மாத்திரம், எண்ணப்படையும் மாத்திரம். இந்த மண்ண படைச்சானா, இந்த விண்ண அளந்தானா, இந்த மண்ண படைச்சானா, அந்த விண்ண அளந்தானா, மனிதம் தன்னை நெருங்கும் போது அகமகிழ்வானா, மனிதம் தன்னை நெருங்கும் போது அகமகிழ்வானா. நாசியில சுவாசமுள்ள மனுஷனே நம்பாது என்னாடும் எம்மாத்திரம், எண்ணப்படையும் மாத்திரோ. நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். ஏன்னா மனுஷன் மனம் குரங்கும்பாங்க, டார்வின் தியரிப்படி குரங்கும்பாங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கிட்டு இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அங்கே தாவிரும். நிச்சயதார்த்தம் எல்லாம் சொன்னாங்க, நான் இருக்கேன் எல்லாம் பொறுப்பு. வீட்டுக்கு போன உடனே அத்தனை பேர் என்ன ஆகிட்டாங்க, மாறி போய் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம்.
ஏன்னா கல்யாண விருந்துக்கு இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னார். கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் அழைச்சார். எப்போ வாங்கப்பா பெரிய விருந்து வச்சுருக்கேன். ஒருத்தன் சொன்னா நான் மாடு வாங்கியிருக்கேன், மாட்டை பார்க்க போகிறேன். ஒருத்தன் என்ன சொன்னா நான் வீடு கட்டிருக்கேன், அதை பார்க்க போகிறேன்னா. ஒருத்தன் வயல் வாங்கியிருக்க, வயலை பார்க்க போகிறேன்னா. ஆனால் விருந்து சாலையை கர்த்தர் எப்படி நிரப்புனார்? வெளியே இருக்கிற அத்தனை பேரையும் போய் வீதிகளில் பார்க்குற அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வானார். வந்து பார்த்தா விருந்து சாலை நிரம்பியது. எனக்கு அன்பானவர்களே, மனிதர் மேலே நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் ஒரு நிமிஷத்தில் மாறி போயிடுவான். வந்து சொல்லிட்டு போயிடான். கல்யாணத்துக்கு வந்து ஒரே கவலை இருக்கு. பாஸ்டர் என்ன செய்கிறதுனே தெரியல பிரதர், என்ன செய்கிறதுனே தெரிய போகிறேன். நான் சொன்னேன் ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இருங்க. என்னன்னார்? யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இதை சொல்லிட்டே இருங்க போதும். சில நேரத்தில் நமக்கு வசனம் நடக்குமான்னு சந்தேகப்படக்கூடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஐயா. இழந்திருந்த சுகத்தை கொடுத்தார், இழந்திருந்த பிள்ளைகளை கொடுத்தார், இழந்திருந்த சொத்து சுகத்தை கொடுத்தார். அவனுடைய நம்பிக்கையே இழந்து போச்சு. ஏன்னா அவன் பேசுகிறான் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். யோபு 6:11, நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் நாட்கள் நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது. அவ்வளவு நம்பிக்கை இல்லாமல் இருந்த யோபு வாழ்க்கையில் விசுவாசம் வந்தவன சொன்னான், தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் நான். என அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்கிறவர். எப்படின்னு கேட்பீங்க? இன்னைக்கு ஆராய்ஞ்சு முடிக்கலை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நம்மளை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசியிருக்கார். 5ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் கண்கள் இருந்தும் காணாமலும், யூதாவிலே, எரேமியா 5:20, நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து யூதாவிலே சொல்லி கூற வேண்டியது என்னவென்றால், கண்கள் இருந்தும் கண்கள் இருக்கு ஆனா காணவில்லை, காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத இருக்கிற ஜனங்களே கேளுங்கள். முதல்ல கேளுங்கப்பா. கண் இருக்கு ஆனா நமக்கு உணர்வு கிடையாது, பார்க்க முடியல. கண்ணிருந்து காணாமல் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, செவியா அதை இருதயத்தில் உணர்ந்ததும் கிடையாது. அதனால தான் இங்கே சொல்கிறார், நீங்கள் கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் அறிவில்லாது இருக்கிற ஜனங்களே கொஞ்சம் கேளுங்கப்பா. கடலை பார்க்குறீங்களே, எங்கெங்கோ இருந்து இந்த கடலை தேடி வரீங்களே. ஏன்னா கடலை குறித்து நம்ம பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதம்மா, பசுபிக்கடல் வற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதம்மா, அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதம்மா, பசுபிக்கடல் வற்றினாலும் கடல் வற்றாதம்மா, தேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு வருவா, பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவா, தேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு வருவா, பாசமுடன் பாவங்களை மன்னித்திடுவா.
என்றும் எனக்கு துணை, என் கூக்குரலை அவர் கேட்டவுடன் நான் துன்பங்களை தினம் தாங்குவவே. தேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு வருவார், பாசமுடன் பாவங்களை நித்திடுவார். அடவி கடல் பற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதம்மா. பசுவி கடல் பற்றினாலும் இயேசு பாசக்கடல் வற்றாதம்மா. கடலை பார்க்குறீங்களே, எல்லாரும் பார்த்துருக்குறோம். அது அலைகள் எப்படி வருது? சீறி பாய்ந்து வருது. அலைகள் மோதி அடித்தாலும் அது இறைந்தாலும் அது கடக்கக்கூடாதபடிக்கு அதுக்கு கரை எதனால வச்சிருக்காரு? மணலை இல்லையா? கடற்கரை மணலையே எல்லையா வைத்திருக்காரு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்ய முடியாதா? நான் இதைத்தான் சொல்லி அனுப்புனேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த சித்தப்பன் வரல, பெரியப்பன் வரல, மாமன் வரல. ஆனால் எங்கோ இருந்து இன்னொருத்தர் கூட வேலை பார்த்தவர். இவர் இப்படி செய்ய முடியுமான்னு தெரியாது, அவ்வளவு யோசிக்க முடியாத ஆட்கள். அவர் திடீர்னு ஒரு இடம் விற்றார். அந்த காசை கொண்டாந்து அப்படியே கொடுத்து, உங்கள் மகன் என்ன, என் மகன் என்ன, எல்லாருக்கும் பிள்ளை தான், கல்யாணத்தை முடிக்க விடுறார், அப்புறம் பார்த்துக்கலான்னார். கல்யாணம் நேர்த்தியாக முடிஞ்சு. ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, கிருபைங்கிறது அதுதாங்க. மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை மாறும், ஆனால் ஆண்டவருடைய கிருபை நம்ம விட்டு விலகவே விலகாது. தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் என் அன்பு மக்களை, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, ரொம்ப பரவசம் அடைகிறீங்க, சந்தோஷம். ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரணும்னா 5000 ரூபா செலவழிக்கணும். சும்மா வராது. நீங்கள் எங்கெங்கிறதோ பார்க்கலாம். ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கிறதுக்கு 30 பேர் எழும்பணும் ஒவ்வொரு நாளும். எங்கள் சபையை வந்து பாருங்கள், எப்போவாவது டைம் கிடச்சா 2 கண்ணும் தெரியாத மக்கள். முன்னாடி நிற்கிறவங்க கருப்பாக சிவப்பாக தெரியாது, போட்டிருக்கிற ஆடை என்ன நிறம் தெரியாது, நல்ல வேலையும் கிடையாது. ஆனால் இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு நாள் போவோம், ஆண்டவர்கிட்ட போகும்போது வெறுங்கையா போய் நின்றக்கூடாது. ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்தே ஆகணும். நீங்கள் இந்த சபைக்கா ஜெபிங்க. ஒவ்வொரு வாரமும் இவங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு மட்டும் வேனுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் வாரத்துக்கு 4000 ரூபா செலவழிக்கிறோம். அது மட்டும் இல்லை, வந்த ஒருத்தரை கூட சாப்பிடாமல் அனுப்ப மாட்டேன். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஏன் இந்த மக்களை கூட்டிகிட்டு வர ஆத்ம ஆதாயத்துக்கு உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வராது, ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். இப்போ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு இட பற்றாக்குறை, உள்ளேயே பார்வையற்றவங்க தங்கியிருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு அறை வேணும். ஏன்னா தாய்மார்களும் இருக்காங்க, வயசானவங்க. என்னதான் வயதானவங்களாக இருந்தாலும் பெண்கள் ஆண்கள் தனித்தனியாக இருந்தால் தான் அவங்களுக்கும் ஃப்ரீ இருக்கும். ஆகையினால பெண்களை வைப்பதற்கு ஒரு அறையை உருவாக்க ஜெபித்து வருகிறோம். நீங்களும் இந்த கட்டுமான பணிக்காக கர்த்தர் உங்களை ஏவினார். ஒரு சதுரடி 2300 தான். கிட்டத்தட்ட எனக்கு கொடுத்த கணக்கின்படி 800 சதுரடி வரும்னாங்க. ஆண்டவர் அதற்கென்று பலரை ஏற்படுத்தி தர. ஜெபிங்க, நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் இதுக்கு உதவுறது? நாங்கள் தூரத்தில் இருக்கோம், எப்படி வர்றது? வரவே வேண்டாம். 2 நம்பர் உங்கள் வீட்டுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தொலைக்காட்சி பார்க்கும்போது 2 நம்பர் வரும். இதில் ஜிபே, ஃபோன்பே. இந்தியா இன்றைக்கு தான் சொல்கிறாங்க, நியூஸில் கூட வந்துச்சு, யூபிஐ மூலம் பண பரிவர்த்தனையில் இந்தியா முதலிடம் வகிக்கிறதுன்னு சொல்லி பாராட்டு வந்திருப்பதாக சொன்னார். அதனால் நீங்கள் தாராளமாக ஜிபே வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை பில்லு வைக்கணும் நீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, வரி விலக்குக்கான காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தருவேன். அது வழியாக நீங்கள் அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே. ஏன்னா நான் காலையில் தெருவில் பிரசங்கம் பண்ணுற ஆள். உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு போய் அங்கே பேசிக்கிட்டு தான் அவங்களுக்கு ஜெபம் பண்ண முடியாது. ஆகையினால 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக கூப்பிடுங்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளில்
கிருபை என்றால் என்ன? நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அது மாறாத கிருபை, நித்திய கிருபை. அந்த கிருபைக்கு ஈடு என ஒன்றும் இல்லை. நம்முடைய கிருபைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. வியாதி படுக்கையில் இருப்போர், பல நாட்களாய் குடும்ப வாழ்க்கையில குழந்தை இல்லாமல் இருப்போர், பல நாட்களாய் ஐயா என்னால் எந்திரிக்கவும் முடியல, உட்கார முடியல, நடக்கவும் முடியல, இப்படிப்பட்ட நிலையில நான் படுத்த படுக்கையிலே இருக்கிறேன் என்று சொல்லிக்கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை மருத்துவருக்கெல்லாம் போய் பார்த்துட்டேங்க, இதில் ஒரு சுகம் கிடைக்கல, மேலான மருத்துவர் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கூட இன்னைக்கு பாரத்தோடு இருக்கலாம். அவருடைய கிருபை பெரியதையா. அந்த கிருபையை மட்டும் நம்பியிருங்க. படுத்து கிடந்த 38 வருஷம் படுத்திருந்தவனை போய் நீ சுகம் பெற விரும்புறியான்னு கேட்ட அதே தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகளை மாற்றும், வேதனைகளை மாற்றும் விடுதலை தார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.